வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி ரசம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல் இருந்தால் இந்த ரசத்தை சுட சுட குடித்தா எல்லாம் சரியாயிடுங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டட் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணி விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தப்பறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாவும் 2 மிளகா வத்தலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2-3 பூண்டு தோலோடு அப்படியே தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இது 1 லிட்டர் இல்லைன்னா 1.25 லிட்டர் வருங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரசம் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா அது கொஞ்சம் கொதித்து வரணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டுட்டால் ரசம் திக்காகிடும். அப்புறம் அது நல்லா இருக்காது. கொஞ்சம் மண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரமும் உப்பும் போதுமான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் அது வந்தப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். செம்ம சூடாக இருக்குங்க. இது அப்படியே குடித்தா அவ்வளோ இதமாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இது அப்படியே குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் அப்பளத்துக்கும் நல்லாயிருக்கும். வேறு எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.